போன வருஷத்தோட இந்த வருஷம் ரொம்பவே அதிக வெயில் தாக்கத்தை நம்மளால உணர முடியுது. வெவ்வேறு தொழில்துறையில இருக்கிறவங்க மற்றும் குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் வெயில்னால கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதுவும் வெளியில அலைஞ்சு திரிஞ்சு வேலை பார்க்கறவங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கிற நேரத்துல இங்க ஒரே மார்க்கெட்டிங் ஏஜென்சில வேலை பார்க்குற 4 பேர் இந்த வெயிலை எப்படி சமாளிக்கிறாங்க, அதுக்காக என்னென்னலாம் பண்றாங்கன்னு நீங்களே பாருங்க. ஹலோ. எங்கே வரணும்? சரி, ஓகே. போன் எடுத்தா நச்சு நச்சுங்கிறானுங்க. ஹலோ. சரி. சரி, வரேன். வீட்டில் அப்பா இல்லையாப்பா? நீங்கள் யார்? கலெக்ஷன். அப்பா சொன்னார், நான் போய்ட்டு அமௌண்ட் எடுத்துட்டு வந்துடுறேன். வர்றா அடிக்கிற வெயிலுக்கு பாட்டை பாரு. பாட்டு சூப்பராக இருக்கு. எங்கே இருக்க? ஓகே, பசங்களை ஸ்பாட்டுக்கு வர சொல்லிடு. ஷபா, அப்பயே கால் பண்ணிட்டேன், இன்னும் வரல. இங்கே ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு டைம் வர ஆகுது. திருச்சி விட்டு வெளியே போயிட்டாங்களா? கால் பண்ணி எதுவும் பார்ப்போமா? ஹாய். பண்ணிட்டாங்களா? ஹாய். என்னப்பா அவ்வளோ லேட்டு? செம்மையாக வெளியடிக்குது, வாங்க ஜூஸ் சாப்பிடலாம். எனக்கு ஒரு லெமன் சொல்லலாம். எனக்கும் ஒரு லெமன் சாப்பிட சொல்லுங்கள். நீங்கள் எதனா குடிங்க, நான் இளநீ குடிக்க போகிறேன். ஓ, சொல்லியிருக்கேன் வரும். வா, அடுத்து என்ன பிளான்? எனக்கு மலைக்கோட்டையில் கலெக்ஷன் இருக்கு. நீங்கள்? மார்க்கெட்டில் சின்ன வேலை இருக்குது, முடிச்சுட்டு தான் போகணும். மணி என்ன ஆகுது பார்த்தீங்களா? எப்படின்னா வெயில் அடிக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல. நீங்களே சொல்லுங்கள். வாங்க, வீட்டில் ஏசி போட்டு சில் பண்ணலாம். வெயிலுக்கு ஏசி பெஸ்ட் தானே? போகலாமே. போகலாம். சப்பா சப்பா, எப்பா அந்த ஏசியை போடுங்கப்பா சீக்கிரம். சப்பாப்பா, கரண்ட் பில் பாரு எவ்வளோ வந்திருக்குன்னு. நீயும் சம்பாதிக்கிற, நானும் சம்பாதிக்கிறேன், 2 பேர் சம்பாதிச்சுமே இவ்வளோ கரண்ட் பில் கட்டிட்டு இருக்கோம். இதனால தான் என் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வராமல் இருக்கேன். நீ என்னடானா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்க. இப்போ கூட்டிகிட்டு வந்ததே உங்கள் அண்ணன் தான், எங்களை பிடிச்சி சத்தம் போட்டுட்டு இருக்க. உங்கள்கிட்ட பேசல, எங்கள் அண்ணன் தான் பேசிட்டு இருக்கேன். ஏசி போட்டு கொஞ்ச நேரம் சில் பண்ணலாம் தான் வந்தோம். அது எதுக்கு கரண்ட் பில்லை வச்சு நீ கத்திட்டு? என்னடா பிரச்சனை? உங்க சவுண்ட் தான் வெளில வரைக்கும் கேட்டுட்டு இருக்கு. ஏசி போறதெல்லாம் ஒரு குத்தான பேசிட்டு இருக்கா, அதுக்கு நியாயத்தை நீங்களே சொல்லுங்க. ஏன்டா கோபப்படுற? உட்கார்றா பேசுவோம். ஏன் கோபப்படுற? நீ உட்கார்றா பேசுவோம். கரண்ட் பில் அதிகமா வருது, நான் அவனை பிடிச்சி திட்டிட்டு இருந்தா ஏசி யூஸ் பண்ணா கரண்ட் பில் அதிகமா தான்டா வர செய்யும். சரி, இந்த சம்மருக்கு வேற என்னதான் வழி இருக்கு? ஒரு ஐடியா ஒன்று இருக்கு, சரியா? அதை நீங்க பண்ணீங்கன்னா ஏசி மட்டும் இல்ல, எல்லா எலக்ட்ரானிக் டிவைஸும் வந்து நீங்க அதிக அளவு யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் கரண்ட் பில் அதிகமாகாம. சூப்பர்டா. செம்ம. ஒண்ணுமே புரியல. சும்மா இருங்கடா, நீங்க கொஞ்சம் புரியுற மாதிரி தெளிவா சொல்லுங்க. ரொம்ப ஈஸியான விஷயம். கவர்மெண்ட் மட்டும் நம்பி இல்லாம நமக்கான கரண்ட்டை நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டா இபி பில் அதிகம் கட்டுற அவசியம் இருக்காது. புரியல. இன்னும் தெளிவா சொல்றேன், கேட்டுக்கோங்க. நம்ம வீட்டுல யூஸ் பண்ற மற்ற அப்ளையன்சஸ் விட ஏசிக்கு தான் கரண்ட் பில் அதிகமா வருது, ஓகேவா? இது தெரிஞ்சோ தெரியாமல என்ன பண்ணுவோம் பாவம், வெயில் நேரத்துல ஏசி தான் அதிகமா யூஸ் பண்ணுவோம், ஓகேவா? இதோட பாதிப்பு எப்ப இருக்கும்? கரண்ட் பில் வரும்போது தான் தெரியும் நமக்கு.
அதுக்கு தான் ஏசி அதிகமாக யூஸ் பண்ணான்னு சண்டை போட்டேன். ஏய் ஏசி மட்டும் இல்லடா, எந்த ஒரு அப்ளையன்ஸ் அதிகமா யூஸ் பண்ணாலும் கரண்ட் பில் அதிகமா வரதான் செய்யும். ஸோ நம்ம கரண்ட் பில்லையும் கம்மி பண்ணணும், நம்ம சேமிப்பையும் அதிகப்படுத்தணும்னா அதுக்கு ஒரே வழி என்னன்னா முழுசா நம்மள ரினியூவல் எனர்ஜிக்கு மாத்திக்கிறது. அது என்ன ரெனியூவல் எனர்ஜி? அதுக்கு மாறினா மட்டும் என்ன கரண்ட் பில் குறையா போகுது? சொல்லுங்க பார்ப்போம். கண்டிப்பா முடியும். நம்ம வீட்டு ரூப் டாப்ல சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணி சூரிய ஒளியிலிருந்து கிடைக்கிற இலவச மின்சாரத்தை யூஸ் பண்ணிக்கலாம். இதன் மூலமா எவ்வளவுதான் அப்ளையன்சஸ் அதிகமா யூஸ் பண்ணாலும் இபி பில் அதிகமா கட்டுற அவசியம் இருக்காது. என்னப்பா புரியுதா? ஸோ இனியும் தாமதிக்காம உங்க வீட்லயும் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணி சம்மரை என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பா பண்றோம். சரி, டைம் ஆச்சு, நான் போயிடுறேன். ஓகே பாய். பை பை. ஓகேடா, நானும் கிளம்புறேன். பாய். வீட்டு பக்கம் வந்தா வாடா. கண்டிப்பா. டேய் சரண், சாப்பிட்றதுக்கு எதாவது எடுத்துட்டு வாடா, ரொம்ப பசிக்குது. என்னடா இது? கரண்ட் பில் பார்த்தல, கரண்ட் பில் கட்டணுமா வேணாமா? சோலார் போடுற வரைக்கும் இதான் உனக்கு சாப்பாடு. பழைய சோறு பச்சை மிளகா, பக்கத்து வீட்டு குழம்பு வாசம்.